உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வணக்கம். நேற்றைக்கு அறிவுலக ஆசான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்த நாள். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா வேற எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு, குறிப்பாக நேற்று அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு யார் அதெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு கொண்டாடி தீர்த்தார்கள். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் மிக சிறப்பாக டாக்டர் அம்பேத்கர் பிறந்தனால கொண்டாடி தீர்த்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை ஆசான்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை திரு விஜய் அவர்கள் வைத்திருக்கின்றார். அதன் பால் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நீங்க தமிழ்நாடு முழுக்க டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினாங்க நம்மள பார்க்க முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டிலாம் ஒரு மாயை இருக்கு. என்னன்னா காலகாலமா அப்படிதான் இருந்தது, அதான் உண்மையுமே கூட. குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள்லாம் மிக சிறப்பாக யார் கொண்டாடுவாங்கன்னா தலித் இயக்கங்கள், தலித் கட்சிகள், இவங்க தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏதோ கடமைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் அப்படின்னா கடமைக்கு ஒரு போட்டோ கட்டப்பட்டு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நேற்றைய தினம் அப்படி இருந்துதான்னு கேட்டா, டாக்டர் அம்பேத்கர் யார், அவருடைய கொள்கைகள் எவ்வளவு இந்த இந்திய நாட்டிற்கு முக்கியம், ஒரு மனிதன் ஒரு நிறைவான ஒரு வாழ்வையும் ஒரு சமத்துவமான ஒரு வாழ்வையும் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு எப்படி டாக்டர் அம்பேத்கர் ஒரு மருந்து போல முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு ஒவ்வொருவருமே அறிந்து கொண்டு வராங்க. இன்றைக்கும் பல பேர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வைத்து வெறுமனையாக வாக்கரசு மட்டும் செய்யலான்றதுக்காக பல கட்சிகள் இருக்காங்க. திராவிட கட்சிகள் ஒன்றும் அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணாங்க இல்லையா, உள்ளபடியே அதை என்னை மிகப்பெரிய அளவில் கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பா பாஜக கூட நிறைய இடத்துல இந்த தார தப்பட்டெல்லாம் வச்சு பேரணியா போயிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலையெல்லாம் இட்டாங்க. ஆனா இப்போ பாஜக போன்ற கட்சிகளோ திராவிட கட்சிகளோ இது போலாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலித் மக்களுடைய வாக்குகள் தேவை. தமிழக வெற்றி கழகம் அதுக்கு மாற்று ஒன்றும் கிடையாது. அவங்களும் கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலுமே கூட வெகுஜன முறையில் அப்படி பார்க்கப்படுறாங்களான்னு கேட்டா இல்லை. ஏண்டான்னா அவர் லைன் பண்றாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் இவங்கெல்லாம் வேண்டும். யார் யாரு? டாக்டர் அம்பேத்கர், திரு பெரியார், காமராசர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், இவங்கெல்லாம் வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதையே சாதிக்காக தான் திரு விஜய் அவர்கள் பயன்படுத்துறாருன்றதும் ஒரு விமர்சனம், ஒரு பார்வையா இருக்கு. ஆனாலுமே கூட நேற்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக கொண்டாடி என்பது உண்மையாக வரவேற்கக்கூடியது. ஏன்டானா இன்றைக்கு விஜய் போன்ற ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்த ஒரு நடிகர், இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய தலைவராக யாரை வைக்க போறாரு, ஏன்னா அவருடைய ரீச்ன்றது தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அப்போ அவர் பேசக்கூடிய சொல்லாடல், அவர் யாரை தலைவராக பார்க்குறாரு, யாரை வழிகாட்டியா பார்க்குறாருன்றது அவங்களோட ரசிகர் எல்லாருக்குமே போய் சென்றடையும். அப்போ வெறுமனையா தலித்துகள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த ஒரு நிலை, அல்ல தலித்துகள் மட்டும்தான் அம்பேத்கரை கொண்டாடுன்ற நிலையை திரு விஜய் போன்றவர்கள் மாற்ற முயற்சிக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று தானே. ஏன்னா நீ எந்த ஒரு மனிதனாக இந்தியாவில் பிறந்து விட்டாலும் அந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நல்ல ஒரு ஜனநாயக உள்ள குடிமகனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு மருந்து போல தினம் தினம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒருவர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனிதனையும் ஒரு நாட்டையும் செம்மைப்படுத்துவதற்கான அவ்வளவு எழுத்துக்களையும் அவ்வளவு சொற்பொழிவுகளும் அவ்வளவு செயல்முறையும் தன்னுடைய வாழ்வியலில் சாதித்து அதை வென்று காட்டி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால அவரை தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களும் கொண்டாடுறது உண்மையாக வரவேற்கக்கூடியது. திரு விஜய் அவர்கள்லாம் நேற்றைக்கு யாருமே இல்லாமல் அவரே நேராக கையில் ஒரு மாலை எடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிலைக்கு போட்டார்ன்றது நம்ம கேள்விப்பட்டோம். இது இதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறானுங்க. நம்ம அதை நம்ம இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கலை. ஏண்டானா இப்போ அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே போயிட்டு மாலை மரியாதை செய்ய போறாங்க. அந்த வகையில் திரு விஜயும் செய்திருக்காரு அப்படின்னு நம்ம கடந்து போறாங்க. ஆனா இவங்க என்ன பாக்குறாங்க, இதுல குறை சொல்லலாமான்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் கடமைக்கு பண்றாருன்னா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் கடமைக்கு பண்ண வேற ஒன்றும் பண்றாங்க. தலித் கட்சிகள் பண்றாங்கன்னா உணர்வு ரீதியா பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் தலித்துகள் டாக்டர் அம்பேத்கரை வெகு சிறப்பாக கொண்டாடுறதுனாலதான் அப்பயாவது சில கட்சிகள் ஐயோ தலித் மக்கள் கொண்டாடுறாங்களே அதனால நம்மளும் கொண்டாடினா வாக்கு போட்டுருவாங்கன்றதுக்காக கொண்டாடக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க. ஆனால் திரு விஜய் போன்றவர்கள்லாம் தன்னுடைய கொள்கை ஆசான்கள் ஒருவராக வைத்ததனால் அவர் கொண்டாடுறாரு. இப்போ இவருக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை ஆசான்கள் 3 பேர், ஒருவர் டாக்டர் அம்பேத்கர், மற்றொரு காரல் மார்க்ஸ், மற்றொரு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை முன்னிலைப்படுத்தியிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி என்னவா இருக்குன்றது மக்கள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். அதே போல நேற்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகார விழா மற்றும் சமத்துவ அணிவகுப்பு, விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்களுடைய
அவருடைய உத்தரவுக்கு இணங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலுமே பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக விசிகாவினர் அந்த சமத்துவ அணிவகுப்பையும் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளையும் கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2000-3000 பேர் வந்து சாதாரணமாக திரண்டாங்கன்றதை நம்ம வந்து இந்த நம்ம நியூஸ்ல வந்து பார்க்கும்பொழுதும் சமூகத்தில் பார்க்கும்பொழுதும் கண்கூடாக வந்து தெரிகின்றது. அப்போ விசிகாவினுடைய கொள்கை ஆசானாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் தங்கள் கட்சியினுடைய அந்த ஒரு வெற்றி விழாவையும் அதற்கான சமத்துவ அணிவகுப்பையும் டாக்டர் திருமாவர்கள் வந்து முன்னெடுத்தது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா இந்த ஒரு அணிவகுப்பு ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பு மக்களிடத்திலுமே பார்த்தீங்கன்னா விசிகாவை வந்து மறுபடியுமாக ஆமா நம்ம வந்து அங்கீகரிச்சிடலாம் விசிகா வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு இல்லையா அப்படின்ற ஒரு 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 பேசப்படுகின்ற ஒரு பொருளையும் விசிகா மீதும் டாக்டர் திருமாவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான மதிப்பையும் நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்த அந்த ஒரு கண்ணியமிக்க பேரணி விசிகாவானது மக்களுக்கான ஒரு கட்சி, டாக்டர் திருமா என்பவர் அனைத்து தரப்பு கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பார்வையை மீண்டும் ஒரு முறை வலு சேர்த்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியுது. அதே போல திமுக வந்து இந்த ஒரு ஆட்சியில தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள சமத்துவ நாளை வந்து அங்கீகரிச்சாங்க. அதற்காக அரசாணையெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா மணிமண்டபத்துக்கு போயிட்டு மாலையிட்டு மரியாதை செஞ்சார். அதையுமே நம்ம வரவேற்கிறோம். அதே போல MC ராஜா அவருடைய பேர்ல வந்து இருக்கக்கூடிய கட்டிடத்தை திறந்து வைத்தாங்க. அந்த கட்டிடம் வந்து ரொம்ப நன்றா இருக்கு அப்படின்றத வந்து பேசுறாங்க. நம்ம அதற்காகவும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாராட்டையும் வந்து நம்ம செலுத்துறோம். ஏண்டானா இவங்க சில விஷயங்கள் வந்து கடமைக்காகவோ பேருக்காக செய்தாலுமே கூட செய்யறாங்கன்றப்போ செஞ்சப்போ நம்ம வந்து வரவேற்க வேண்டியது ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு அம்பேத்கருடைய பிறந்த நாளில் கொண்டாடக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வரவேற்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் வந்து பார்க்கிறேன். ஆனால் அதே சமயம் அனைத்து இடங்களிலுமே இப்படிதான் இருக்கான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. ஏன்னா வெறுமனே அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு மட்டுமே அம்பேத்கருக்கு மாலை போட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் எப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அம்பேத்கர் வந்து நீங்க சமத்துவம் சொல்லிட்டு கொண்டாடுறீங்க, சமத்துவ நாளா அறிவிச்சிருக்கீங்க, சமூக நீதி நாளா பெரியாருடைய பிறந்த நாளா அறிவிச்சிருக்கீங்க. சமத்துவம்னா என்னங்க? எல்லாருக்கும் வந்து சமமா வந்து குத்துட்டு எல்லாம் சமமா வந்து இருக்கிறது தானே சமத்துவம். எல்லாத்திலும் சமத்துவம் இருக்கும் இல்லையா? சம பங்கோடு வந்து சமத்துவம் வந்து இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த சமத்துவமும் சம பங்கும் இதை அறிவித்த முதல்வர் அவருடைய ஆட்சியிலே வந்து இருக்கான்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கின்றது. அதாவது நகைச்சுவை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேர் வைக்கலைங்க அதனால சோறு வைக்கலைங்கன்ற மாதிரி பேர் வச்சியா இல்லை வந்து சோறு வச்சியான்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து பேருக்காக இதை வந்து பண்ணிட்டு போறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பார்வை வந்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமத்துவம் அப்படின்னா இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற நேரத்தில் வந்து நீங்க 3 பட்டியல் சமிதி சார்ந்தவர்களுக்கு வந்து அமைச்சரவை வந்து கொடுத்துருக்கீங்க. அதில் 2 பேருக்கு வந்து இப்போ வந்து முக்கியமான பொறுப்புகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இத்தனை நாளாக இது என்னவா இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளிலுமே வந்து சமமான வாய்ப்பு வந்து எல்லா சமூக மக்களும் கொடுக்கப்படுகின்றதா? நாட்டு ஒன்றி தலித் சமூகம் எல்லா சமூக மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் இந்த ஆட்சியில் வந்து கொடுக்கப்படுகின்றதா? எல்லா மக்களுக்குமான சம அளவிலான வசதி வாய்ப்புகள் இந்த அரசினுடைய திட்டங்களை போய் கொண்டு சேருதான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்போ வெறுமனையாக டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கோ அல்லது புகைப்படத்திற்கோ மாலை போடுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் வந்து டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த சமத்துவத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன் நான். ஏன்னா இன்றைக்கும் வந்து திராவிட கட்சிகள் கொண்டாடுறாங்கன்றதுக்கோசம் அவங்கெல்லாம் அம்பேத்கரிசம் பேசக்கூடிய கட்சிகள் அல்லது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பான இயக்கங்கள் நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான சூழல் இந்த ஆட்சிகளே இல்லை. போன ஆட்சி சரியில்லைன்னு தான் பட்டியல் சமூக மக்கள் பெருவான்மையாக வாக்களிச்சு இந்த ஆட்சி தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் போன ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில் கூடுதலான சாதிய கொடுமைகள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கின்றது. அதை வந்து கேள்வி கேட்ட நீ ஏன்டா அரசை வந்து கேள்வி கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வியுமே அந்த பக்கம் வந்து பதில் வருது. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கோ ஒரு பட்டியல் சமூக மாநிலக்கோ ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அங்க சாதி இருக்குங்க, அங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உடனே காவல்துறையினுடைய SP யாராவது சந்திப்பாங்க செய்தியாளர். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, 2 பேர் தனிப்பட்ட நபருடைய மோதல் இது, அப்புறம் வந்து இங்க வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முன் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புல சொல்ல வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சமூக வலைதளத்தில் இவங்களுக்குன்னு இருக்குது இல்லையா, ஐடி விங்னு சொல்லலாம், அல்லது கேள்வி கேட்பவர்கள் மீது திட்டமிட்டு ஏவப்பட்டு தாக்கப்படுகின்ற கூலிப்படையினுடைய தாக்குதல் பதில்கள்லாம் இருக்குல்ல, இதன் மூலமா பதில் சொல்ல வைப்பாங்க. அப்போ டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகள் என்ன, டாக்டர் அம்பேத்கருடைய கோட்பாடுகள் என்ன, அவருடைய செயல்முறைகள் என்ன என்பதை வெறுமனையா வந்து ஒரு போட்டோவுக்கு மாலை போடுறது மட்டுமே முடிஞ்சிடாது. மாறாக அதை செயல்முறையில் செயல்படுத்தும் போது தான் அது முடியும். டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றார். அரசின் பயணமாக தான் வந்திருக்கு, அரசு அழைச்சிருக்காங்க. ஆனால் அவரை
ஒரு அரசு சார்பாக போயிட்டு இவங்க வரவேற்க கூட அங்கே யாரும் இல்லை. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை. உடனே வந்து அம்பேத்கர் பேர்னா போயிட்டு வரவேற்கணுமான்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அதை வர வச்சதே வந்து அரசு தான் வர வச்சிருக்காங்க. அங்கேயுமே போயிட்டு வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட வந்து இல்லை. அதே போல அவர் முன்வைத்து நேற்று பேசியது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் தேவை என்றது முன்வச்சு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமா தொடர்ந்து வலியுறுத்தி பேசிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலை தடுப்பதற்கு ஒரு தடுப்பு சட்டம் வந்து வேணும் அப்படின்றத. ஆனா இங்க இருக்கிற அரசு முதல்வர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு தேவையே இல்லை, எல்லா சட்டமும் சிறப்பாக தான் இருக்கு. எல்லா சட்டமும் சிறப்பாக இருந்தால் அவன் ஏன் கொலை பண்றான், அவன் ஏன் ஆணவ கொலை பண்றான்ற ஒரு கேள்வியை ஏன் வந்து முதலமைச்சருக்கு தெரியாதா, நடக்கிறதுலாம் வந்து இந்த அரசுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கவனத்தை நம்ம கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அதனால் நேற்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளுமே வந்து டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக வந்து கொண்டாடினார்கள். ஏன்னா விசிகா போன்ற கட்சிகள் கொண்டாடுறாங்கன்னா காலங்காலமாக அவங்க தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் கொண்டாடுவது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. நன்றி, வணக்கம்.